பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் சீஷன் ஊழியங்கள் சார்பாக ஒளிபரப்பு செய்யப்படுகிற வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடினாலே அவைகள் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு ஜீவனுள்ள வார்த்தையை இன்றைக்கும் நாம் தியானிப்போம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம். லேவியராகமம் 26:13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை மனதில் வைத்துக்கொள்வோம். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் தன்னை அடிக்கடி பல பெயர்களிலே ஞாபகப்படுத்துவதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். நானே இப்படியெல்லாம் அவ்வப்போது ஜனங்களுக்கு தன்னை ஆண்டவர் அறிமுகப்படுத்துவதையும் ஞாபகப்படுத்துவதையும் வேதம் முழுவதும் நாம் அதை காண முடியும். குறிப்பாக உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றெல்லாம் ஆண்டவர் தன்னை அடிக்கடி தன்னுடைய ஜனத்திற்கு அறிமுகப்படுத்துவதும் ஞாபகப்படுத்துவதும் அவ்வப்போது நாம் பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வசனத்தில் கூட ஆண்டவர் தன்னை எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறார் என்றால், உங்களை புறப்பட பண்ணினவர், உங்கள் நுகங்களை முறிக்கிறவர், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணினவர். ஒருவேளை இந்த வசனத்தில் தன்னை குறித்த 3 காரியங்களை ஆண்டவர் சொன்னாலும் இன்றைய தியானத்திற்காக ஒரே ஒரு காரியத்தை நாம் சிந்திப்போம். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர், தலை நிமிரச் செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி தன்னை குறித்து தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்துவதை இங்கே நம்ம பார்க்க முடியும். உண்மையாகவே ஆண்டவர் தன்னை இப்படி அடையாளப்படுத்துவது, ஞாபகப்படுத்துவது, அதிலே மிகப்பெரிய ஒரு அர்த்தம் அடங்கி இருக்கிறது. என்னவென்றால், கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லா விதத்திலும் நிமிர்ந்து நடக்க வேண்டும், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். நான் ஒரு விசுவாசி, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று சொல்லி தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம வீட்டில் நம்முடைய சின்ன பிள்ளைகள் அல்லது நம்முடைய குடும்பத்தார் மற்றவர்கள் மத்தியிலே தலை குனிந்து நிற்க வேண்டும் என்று யாரும் நம்ம விரும்புகிறது கிடையாது. அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் தம்முடைய பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்க வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் இந்த இடத்திலே தன்னை இவ்வாறு சொல்லுகிறார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த நாளிலும் இது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறபடினாலே நம்மை தலை நிமிரச் செய்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு 3 சம்பவங்களை, அதாவது இயேசுநாதர் இந்த உலகத்திலே கடவுள் மாம்சத்திலே வெளிப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் மூலமாய் நடைபெற்ற ஒரு 3 சம்பவங்களை இன்றைக்கு நம்ம சுருக்கமாக நம்ம தியானிப்போம். எவ்வாறு ஜனங்களை அவர் தலை நிமிர பண்ணினார், தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் எப்படி தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார் என்பதை குறித்து 3 சம்பவங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். குறிப்பாக அதில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 3:3. அப்பொழுது அவர் சூம்பின கையை உடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி. இந்த அற்புதம் எல்லாருக்கும் தெரிந்ததுதான், அனைவரும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அற்புதம். ஒரு
ஓய்வு நாளிலே இயேசுநாதர் ஜெப ஆலயத்திற்குள்ளே கடந்து செல்கிறார். அங்கே நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதிலே ஒரு மனிதன் சூம்பின கை உடையவன், அவருடைய கை சரியாக செயல்படாத ஒரு நிலைமையிலே ஒரு பலவீனத்தோடு காணப்பட்ட ஒரு மனிதன். அவன் அங்கே ஒரு இடத்திலே ஒதுங்கி ஓரமாக உட்கார்ந்து இருக்கிறான். அவன் இயேசுநாதரிடத்திலே எந்த விண்ணப்பமும் வைக்கவில்லை. தான் சுகமாக வேண்டும் என்று சொல்லியோ எந்த விண்ணப்பமும் அவன் வைத்ததாக தெரியவில்லை. அவன் ஒரு இடத்திலே ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் முன்பாக நின்று கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை காண்கிறார். அவனை பார்த்த உடனடியாக அவனுக்கு அந்த பலவீனத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார் என்று உடனடியாக நாம் சொல்லிவிட முடியாது. அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அவனை பார்த்து சொல்றாரு, நீ எழுந்து நடுவே நில். அற்புதத்திற்கு முன்பதாக முதலாவது பிரதானமான அற்புதம் என்னவென்றால், முதல்ல நீ 4 பேருக்கு முன்பதாக நில். ஏன் என்று சொன்னால், அந்த மனுஷன் ஒரு தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம் அங்கே ஒதுங்கி ஒரு இடத்துல ஓரங்கட்டப்பட்டவனாக அப்படியே 4 பேருக்கு முன்பதாக தன்னை வெளிப்படுத்த முடியாத அளவிலே அவன் ஒதுங்கி இருந்ததை இயேசுநாதர் கண்டார். உண்மையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம், நம்முடைய உண்மையான மதிப்பை புரிந்து கொள்ளுகிறவர்கள் ரொம்ப சிலர் தான் அந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு முன்பதாக, இந்த உலகத்திற்கு முன்பதாக நம்மை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் நமக்கு உண்டு. அவர் இந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், நீ முதல்ல எழுந்து நடுவே நில். அதுக்கு பிறகு நம்ம மீது உள்ள பகுதிகளை நம்ம வாசிக்கிற போது அற்புதம், அதாவது அவனுடைய கை இன்னொரு கையை போல சுகமானதற்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆண்டவர் பல காரியங்களை அந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். முதல்ல எல்லாருக்கும் முன்பதாக வந்து நடுவில் நிற்க வைக்கிறார். அதுதான் காரியம். ஏனென்றால் அவன் ஒதுங்கி போயிருக்கிறான். ஜனங்களுக்கு முன்பதாக நிற்பதற்கு தைரியமற்று கூனி குறுகி போய் ஒரு இடத்துல இருக்கிறான். அவனை எழுந்து நிற்க வைத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் சில பலவீனத்தின் நிமித்தம், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற சில குறைவுகளின் நிமித்தம் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி கூனி குறுகி போய் ஒதுங்கி ஓரங்கட்டப்பட்டு ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு பெண்மணியை குறித்து கூட வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். அவங்களுக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம், கர்ப்பத்தில் ஒரு பலவீனமாக இருந்தபடினாலே அவங்க கூனி குறுகி போய் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு சொந்த வீட்டில் உள்ள பெண்களாலேயே அவமானப்படுத்தப்பட்டு ஒரு ஒதுங்கி ஓரங்கட்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் அந்த சகோதரியை தலை நிமிர்ந்து நடக்க பண்ண வைத்தார். அப்பொழுது அவங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறது மாத்திரமல்ல, சிங்காசனத்திலே உட்காரவும் செய்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தைரியமாக இருப்போம். மக்களுக்கு முன்பதாக, இந்த உலகத்தாருக்கு முன்பதாக, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஒரு விசுவாசி, நான் ஒரு ஊழியக்காரன் என்று நிமிர்ந்து நிற்கக்கூட முடியாதபடிக்கு நம்முடைய சரீரத்திலே நம்மிலே காணப்படுகிற சில குறைபாடுகளை ஆண்டவர் இன்றைக்கு காண்கிறார். அவர் நம்மை தலை நிமிர பண்ணுகிற தேவனாகிய கர்த்தராக இருக்கிறபடினாலே நிச்சயமாக ஆண்டவர் இன்றைக்கு தன்னை அப்படியே நமக்கு அறிமுகப்படுத்துகிறபடினாலே, நானே உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறபடினாலே நாம் பயப்பட வேண்டாம். நிச்சயமாக கூனி குறுகி போய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை தலை நிமிரச் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சூம்பின கையுடைய மனுஷன், அந்த கையோட அவன் சூம்பின கை அவனுக்கு ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை. அதை வைத்து அவன் வாழ்க்கையை சர்வை பண்ணி ஓட்ட முடியும். அவன் அப்படிதான் ஓட்டி கொண்டிருந்தான். அவன் ஆலயத்துக்கு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறான், அவ்வளவுதான். அவனுடைய வாழ்க்கையிலே அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியவில்லை. ஆனால் அது அவனை சமுதாயத்திலிருந்து ஓரம் கட்டப்பட்டவனாக அவனை மாற்றி இருந்தபடினாலே ஆண்டவர்
அவனை தலை நிமிரச் செய்யும் வண்ணமாக முதலில் சொன்ன காரியம், முதல்ல நீ எழுந்து நடுவில் நில், எல்லாருக்கும் மத்தியிலே நீ நிமிர்ந்து நில்லு, முதல்ல இதுதான் உன்னுடைய ஸ்தானம், இருந்து நில்லு. அதை சொல்லிவிட்டு ஜனங்களெல்லாம் பார்த்து பல காரியங்களை உபதேசித்து விட்டு அதன் பிறகுதான் அந்த கையை சொஸ்தமாக்குகிறார். இன்றைக்கு அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உள்ளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இரண்டாவது ஒரு சம்பவத்தை நாம் இந்த வேதத்திலே வாசிக்கலாம். ஆண்டவர் தலை நிமிர்ந்து நடக்க செய்த ஒரு சம்பவத்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 4:39. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பாவத்தினாலே தலைகுனிந்து வாழ்ந்த ஒரு பெண்ணை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையில் இருந்த பாவம் சமுதாயத்தில் அவள் 4 பேருக்கு முன்பதாக நடக்க முடியாதபடி, நிற்க முடியாதபடி அவளை ஓரங்கட்டி வைத்திருந்தது. அது அவளில் இருந்த ஒரு பாவம். இந்த சம்பவமும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சமாரிய பெண் சம்பவம் என்று சொல்லி நாம் அடிக்கடி குறிப்பிடுகிற இந்த சம்பவம் தான் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு சம்பவம். இந்த பெண்ணுடைய வாழ்க்கை பாவத்தினால் நிறைந்திருந்தது, அலங்கோலமான ஒரு வாழ்க்கை. ஆனபடினாலே இந்த பெண் என்ன செய்கிறார் என்றால், யாரையும் நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ண முடியாமல், சந்திக்க முடியாமல், மதியானம் 12 மணிக்கு அவளுக்கு தேவையான தண்ணீரை எடுப்பதற்காக கிணற்றண்டைக்கு வருகிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாயிருந்தது. 6ஆம் மணி வேளை என்றால் மதியம் 12 மணி, சரியாக நண்பகல் 12 மணிக்கு. அப்பொழுதுதான் பொதுவாக ஆள் நடமாட்டம் அந்த பகுதியிலே குறைவாக இருக்கும். யாரையும் நேருக்கு நேர் சந்திப்பதற்கு அவசியமற்ற சூழ்நிலையிலே அந்த பெண் அந்த இடத்திலே தண்ணீர் எடுப்பதற்காக கடந்து வருகிறார். அப்பொழுது தலை நிமிரச் செய்கிற ஆண்டவர் அந்த இடத்துக்கு வருவதை நாம் பார்க்கிறோம். ஒளித்து ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை. நேரடியாக நான் இப்பொழுது வாசித்த இந்த 39வது வசனத்தை பார்க்கிற பொழுது, எந்த ஊர் ஜனங்கள் மத்தியிலே தலைகுனிந்து நடந்த அந்த பெண்மணி, அதே மக்களே சொல்லுகிறாங்க, அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அதாவது ஜனங்களை சந்திப்பதற்கு, ஃபேஸ் பண்ணுவதற்கு வெட்கத்தோடு அல்லது அந்த தகுதியற்ற நிலைமையில இருந்த பெண் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தைரியமாக நின்று ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்கு கடந்து வந்ததற்கு காரணம், இடையிலே ஒரு சம்பவம் நடக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவளை தலை நிமிரச் செய்தார். அந்த சம்பவத்தை நம்ம எப்படி இதை இந்த இடத்துல சிந்திக்கலாம் என்றால், கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் தன்னை அந்த பெண்மணிக்கு வெளிப்படுத்துகிறார். நமக்கு நெடுகவே அந்த அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, 4ஆம் அதிகாரம் யோவான் 4ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அந்த பெண்மணி தன்னோடு பேசி கொண்டிருக்கிற இயேசுநாதரை முதலில் ஒரு யூதன் என்று அடையாளம் கண்டு கொள்கிறார். இவர் ஒரு யூதன் என்று சொல்லி 11ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆண்டவரே என்று சொல்லி அழைக்கிறார். ஆண்டவரே என்றால் ஒரு ஐயா என்று அர்த்தம், ஒரு மதிப்பிற்குரிய ஒரு ஆள். ஆண்டவரே என்று சொல்லி அவரை அழைக்கிறார். 12வது வசனத்தை வாசிக்கிற போது, பெரியவர் என்று கண்டுகொள்கிறார். அந்த ஸ்திரீ இயேசு ஒரு பெரியவர் என்று சொல்லி கண்டுகொள்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் தன்னை அந்த பெண்மணிக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். 19வது வசனத்தை வாசிக்கிற போது, நீர் தீர்க்கதரிசி. இப்போ கொஞ்சம் ஒருபடி மேல போய் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறாள். 25வது வசனத்தை வாசிக்கிற பொழுதும் 29வது வசனத்தை வாசிக்கிற பொழுதும் சரியாக கண்டுபிடிக்கிறாள், இவர் மேசியா, இவர் கிறிஸ்து.
தன்னை ஆண்டவர் அந்த பெண்மணிக்கு வரப்போகிற மேசியாவாக கிறிஸ்துவாக தன்னை வெளிப்படுத்தின போது, இவர் யார் என்பதை தெளிவாக அறிந்து கொண்ட பொழுது, இரட்சகரை அறிந்து கொண்ட அந்த பெண்மணி தலை நிமிர்ந்து நிற்கிறார். அதுக்கு பிறகு போய் அந்த ஊர் மக்களிடத்திலே அவர் இரட்சகர் கிறிஸ்து வந்திருக்கிறார் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறார். வாழ்க்கை தலைகளாக மாறினது. தலைகுனிந்து நின்ற பெண்மணி, நிமிரக்கூடாதபடி 4 பேர் நடுவில் நிற்க முடியாதபடி நின்ற அந்த பெண்மணியை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிற, தலை நிமிர்ந்து நடக்க பண்ண ஆண்டவரால் முடியும் என்றால், இன்றைக்கும் நம்மிலும் அநேகர் சில காரியங்களிலே, குறிப்பாக நம்ம செய்த தவறுகளாலும் இருக்கலாம், அல்லது வீண் பழிகளால் நிந்தைகளாலே தலைகுனிந்து போயிருப்போம் என்று சொன்னால், நம்மை நிமிர பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று நம்மை அன்போடு அழைக்கிறார். மோசேயினுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது, அவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிற ஒரு பெரிய பணியை பெற்றுத்தான் அங்கே கடந்து சென்றார். ஆனால் அங்கே நடந்த சில சம்பவங்களின் நிமித்தம் இவர் ஒரு கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட உடனே அவர் அந்த இடத்தை விட்டு ஓடி விடுகிறார். அதற்கு முன்பு நிற்க முடியவில்லை. எந்த ஜனங்களை மீட்பதற்காக கர்த்தர் மோசேயை அழைத்தாரோ அதே மக்களுக்கு முன்பதாக மோசேயால் நிற்க முடியவில்லை. ஓடிவிட்டார். தூர தேசத்திற்கு ஓடி போய்விட்டார். கொலைகாரன் என்ற பட்டத்தோடு தேடப்படும் ஒரு குற்றவாளியாக மோசே பல கிலோமீட்டருக்கு அப்பாலே தன்னை ஒளித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் மறுபடியும் போய் அழைத்தார். இன்னைக்கு ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் சாட்சியை இழந்து நிற்கலாம். ஒரு மனுஷன் தன்னுடைய பேரை எதை இழந்தால் கூட திரும்ப சம்பாதித்து கொள்ளலாம். பணத்தை சம்பாதித்து கொள்ளலாம். ஒரு வேலை இழந்தால் இன்னொரு வேலையை நம்ம சம்பாதித்து கொள்ளலாம். எதையாவது பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு முறை நான் என்னுடைய சாட்சியை இழந்து விட்டால், அவமான பெயரை நான் சம்பாதித்து விட்டால், மறுபடியும் அதை பெற்றுக்கொள்வது உலக வழக்கிலே இயலாத காரியம். ஆனால் இயேசுநாதர் அதை திருப்பி கொடுக்கிறார். ஆண்டவர் அதை திருப்பி கொடுக்க முடியும். இந்த மோசேயை பார்க்கிற போது அவர் கொலைகாரனாக, ஒரு குற்றவாளியாக ஊரை விட்டே ஓடுகிறார். ஆனால் ஆண்டவர், தலை நிமிரச் செய்கிற ஆண்டவர் மறுபடியும் மோசேயை போய் சந்திக்கிறார். முச்செடியிலே சந்திக்கிறார். அவரோடு பேசுகிறார். மோசேயை தன்னுடைய வல்லமையினாலே நிரப்புகிறார். அதிகாரத்தினாலே நிரப்புகிறார். அதே மக்கள் மத்தியிலே மறுபடியும் திருப்பி அனுப்பு. எந்த மக்களாலே கொலைகாரன் என்று பட்டம் சூட்டப்பட்டு திருப்பி ஓடி ஒளிந்து கொண்டிருந்தாரோ அதே மக்களுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நின்று, பார்வோனுக்கு முன்பதாக தலை நிமிர்ந்து நின்று சவால் விட்டு கர்த்தருடைய அற்புதங்களை, அடையாளங்களை வெளிப்படுத்தி அத்தனை ஜனங்களையும் எகிப்திலிருந்து மீட்டு கொள்ள ஆண்டவரால் மோசேயை பயன்படுத்த முடிந்தது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இழந்து போன சாட்சியை திருப்பி தருவதற்கு ஆண்டவரால் மட்டுமே முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலனடைய செய்கிறார். எதற்கு? சாட்சியோடு வாழ்வதற்கு, சாட்சி நிறைந்த ஜீவியம் செய்வதற்கு. அதை தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. மூன்றாவது இன்னொரு சம்பவத்தையும் நாம் தியானிப்போம். லூக்கா 13:13. அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த அற்புதமும் நம்ம எல்லாருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு சம்பவம் தான். ஒரு ஜெபாலயத்திலே இயேசுநாதர் முன்பாக நின்று கொண்டு பிரசங்கித்து கொண்டிருந்த போது, இந்த ஜெபாலயத்தில் அமர்ந்திருந்த கூட்டத்தின் நடுவிலே ஒரு பெண்மணி, முழுவதும் கூன் விழுந்த ஒரு பெண்மணி, வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்த ஒரு பெண்மணி. கொஞ்சம் கூட அந்த பெண்மணியால் நிமிர முடியாது. அதாவது அவளுடைய
உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, காலிலிருந்து இப்படி வந்து அதன் பிறகு உடம்பு இப்படி இருக்கும். தலைப்பகுதி, கண், பார்வை எல்லாமே மண்ணையே நோக்கி இருக்கும். கொஞ்சம் கூட நிமிர முடியாத அளவு கூனியாக காணப்பட்ட ஒரு பெண்மணி. இது வயோதிபத்தினாலோ வந்ததல்ல, வயசான பெண்மணியும் அல்ல. இது ஏதோ ஒரு நோய் என்றெல்லாம் கூட நம்மால் சொல்லிவிட முடியாது. ஏதோ ஒரு காரியத்தினாலே கூனியாக இருக்கிற ஒரு பெண்மணி வேதத்தில் போட்டிருக்கு. இது ஒரு பொல்லாத ஆவி என்றும் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பொல்லாத பிசாசு அநேக வேளைகளிலே நம்மை தலைகுனிய பண்ணுகிறான். ஜனங்களுக்கு முன்பதாக, 4 பேருக்கு முன்பதாக நான் ஒரு விசுவாசி, ஊழியக்காரன் என்று நிமிர்ந்து நிற்க முடியாத அளவுக்கு நம்மை தலைகுனிய பண்ணுகிற அநேக சம்பவங்களை பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே ஆண்டவர் அந்த கூனியான அந்த பெண்மணியை உட்கார்ந்து இருக்கிற பொழுது பிரசங்கித்து கொண்டிருந்த ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்தை நிறுத்துகிறார். நிறுத்தி அந்த பெண்மணியை முன்னால் அழைக்கிறார். இதுதான் முக்கியம். அந்த பெண்மணியை முன்னால் அழைக்கிறார். 12ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, எல்லாருக்கும் முன்பதாகவும் எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு பெண்மணியை அத்தனை பேருக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதுதான் கர்த்தருடைய தலை நிமிரச் செய்கிற ஆண்டவருடைய வல்லமை. அத்தனை பேருக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி அதிலே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்க வேண்டிய இடம் எங்கோ ஒளிந்து கொண்டல்ல, ஜனங்களுக்கு முன்பதாக நிமிர்ந்து நிற்க வேண்டியவள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாமின் குமாரத்தி, அதாவது ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்கார பெண்மணி ஆனபடினாலே முன்பாக அழைத்து முதலில் முன்பாக நிற்க வைக்கிறார். அதன் பிறகு தன்னுடைய கைகளை வைத்து அந்த பெண்மணியை நிமிரச் செய்கிறார். மண்ணையே பார்த்து கொண்டிருந்த வாழ்க்கை, நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து தலைகுனிந்து போய்விட்ட ஒரு வாழ்க்கையை நிமிரச் செய்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் அனுபவிக்கிற சிறுமைகள், தலைகுனிவுகள் எல்லாவற்றையும் இயேசுநாதர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் அத்தனை சிறுமைகளை ஏற்றுக்கொண்டார். பல தடவை அவர் முகங்குப்பர கீழே விழுந்தார். ஏன் தெரியுமா? நம்மை எழுந்து நிற்கும்படியாக இயேசுநாதர் பல முறை கீழே விழுந்தார், தடுமாறினார். நான் தடுமாறாமல் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும்படியாக கர்த்தர் இயேசுநாதர் சிலுவையிலே தடுமாறினார், தவறி கீழே விழுந்தார், காயங்களை ஏற்றார், சிறுமைப்பட்டார், அலங்கோலப்பட்டார். எதற்கு தெரியுமா? அவருடைய பிள்ளைகள் நாம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதற்காக. ஒரு வசனத்தை நான் சுட்டிக்காட்டி ஜெபித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 18வது சங்கீதம் 35வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது அந்த வசனம் இவ்வாறு முடிகிறது, உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும், உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இந்த வசனத்திலே தாவீது ஆண்டவருடைய காருண்யத்தை குறித்து சொல்லுகிறார். இங்கே போடப்பட்டிருக்கிற இந்த காருண்யம் என்ற வார்த்தை, அதனுடைய அர்த்தம் என்ன என்றால் குனிந்து தூக்குதல் என்ற அர்த்தம். குனிந்து தூக்குதல் பல மொழிபெயர்ப்புகளிலே அப்படியே போடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கீழே கிடக்கிற தம்முடைய பிள்ளைகளை மேலே தூக்கி விடுவதற்காக ஆண்டவர் தன்னுடைய நிலைமையில் இருந்து குனிந்து தன்னுடைய பிள்ளைகளை தூக்கி நிமிர பண்ணுகிறாராம். ஒரு ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடின ஒரு பாடலில் கூட இந்த வரிகள் வரும். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் என்னை நீர் பெரியவனாக்கினீரே என்று சொல்லி, அதாவது காருண்யம் என்ற வார்த்தை குனிந்து தூக்குதல் என்ற அர்த்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அதை நாம் சிந்தித்துக் கொள்வோம். நம்ம எல்லாம் விழுந்து கிடக்கிற நம்மை, தலை நிமிர முடியாதபடி ஒதுங்கி ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற நம்மை தூக்கி விடும்படியாக இயேசுநாதர் சிறுமைகளை அனுபவித்தார். அவர் குனிந்து நம்மை தூக்கி விடுகிறார். உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்தது போல ஒரு சரீர பலவீனத்து நிமித்தம் தலைகுனிவு ஏற்பட்டிருக்கலாம், அல்லது நம்முடைய பாவங்களின் நிமித்தம் தலைகுனிவு ஏற்பட்டிருக்கலாம். பொல்லாத பிசாசினுடைய திட்டங்களினாலே
தலைகுனிவு ஏற்பட்டிருக்கலாம். எதுவாயினும் இன்றைக்கு ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லி அந்த ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். மெய்யாகவே கர்த்தர் நம்மையும் நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையாக தந்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக வேளைகளிலே இந்த உலகத்திலே நாங்கள் தலைகுனிந்து கூனி குறுகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே. இந்த நாளிலும் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை நம்பி உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஜனங்களுக்கு முன்பதாக, சகல ஜாதிகளுக்கு முன்பதாக தலை நிமிர பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களை கூனி குறுவதற்கு காரணமாக இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. நானே உங்களை நிமிர பண்ணுகிற தேவன் என்று சொல்லுகிற வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகள் நிமிர்ந்து நடப்பார்களாக, உமக்கு சாட்சியாய் நிற்பார்களாக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜா பாலையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா ஜெயம், அல்லேலூயா அதிவேகமாய் செயல்படுவோம்.